ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. கிறிஸ்பி கோல்டன் பேபிகார்ன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இன்றைக்கி இந்த பேபிகார்ன் ஃப்ரைக்கு நம்ம மைதா எதுவுமே சேர்க்காம பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இங்கே கொஞ்சம் பேபிகார்ன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க முதல்ல அதை உரிச்சிடலாம். பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு பெருசாக இருந்தால் கூட நம்ம இந்த தோல் நாரெல்லாம் எடுத்த பிறகு ரொம்ப சின்னதாக தான் இருக்குங்க. இருக்கிறதுலேயே ஒரு பெரிய பேபிகார்னை நம்ம உரிச்சிக்கிட்டு இருக்கேன். கார்ன் அப்படின்னு பார்த்த வரைக்கும் பேபிகார்னில் வந்து உங்களுக்கு வந்து நார்ச்சத்து நிறைய ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. இப்படி ஃப்ரை பண்ணி தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்லங்க. ஃப்ரைட் ரைஸில் போட்டு கொடுக்கலாம், இல்லை இது வந்து கிரேவிஸில் கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம். நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த பேபிகார்னில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் நிறைய அளவில் வாங்கினா தாங்க உங்களுக்கு கொஞ்சமாவது கிடைக்கும். கணிசம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம தோல் நாரெல்லாம் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா பேபிகார்ன் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். அதனால் ஒரு பெரிய ஃபேமிலிக்கெல்லாம் பேபிகார்ன் ஃப்ரை பண்ணையில் வந்து நீங்கள் நிறைய குவான்டிட்டி வாங்க வேண்டியது இருக்கும். இன்றைக்கி நம்ம டேரெக்டாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறது இல்லைங்க, வேறு மெத்தடில் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. இருக்கிறதுலேயே பெரிய பேபிகார்னில் தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு கார்ன் கிடச்சிருக்கு. இன்னும் சின்ன சின்ன கார்னெல்லாம் உரிச்சிங்கன்னா உங்களுக்கு விரல் நீளத்துக்கு தான் கிடைக்குங்க. இப்போ எல்லாத்தையும் உரித்து எடுத்தாச்சு. இப்போ தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒன்றும் உப்பு எதுவுமே போட வேண்டாம். நல்லா தண்ணியை மட்டும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த பேபிகார்னை போட்டு ஒரு 5 நிமிடம் கொதிக்க விடணுங்க. ஊற வச்சா பத்தாதுங்க, நல்லா கொதிக்க விடணும். அதாவது 5 நிமிடம் இது வேகணும். அப்படி வெந்த பின்னால் தான் நம்ம இதை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் மசாலா தடவி. இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த பேபிகார்ன் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா தடவுனாலும் அதில் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். நீங்கள் டைரெக்டாக ராவாக இருக்க பேபிகார்னை கட் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா துண்டு துண்டாக உடஞ்சி போயிடும் உங்களுக்கு. மசாலாவும் அதில் அந்த அளவுக்கு பிடிக்காது. அதே போல் அது டேரெக்டாக ஃப்ரை பண்ணையில் குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் 5 நிமிடம் நல்லா வேக வச்சுட்டோம். இதை எடுத்துடலாம். எடுத்து நம்ம நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு பேபிக்கான 2 பீஸ் அல்லது 3 பீஸாக நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் விரல் நீள அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் முதல்ல உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்திற்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே யூஸ் பண்ணுறது காஷ்மீரி சில்லி பவுடர், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். விருப்பப்படுறவங்க கரம் மசாலா போட்டுக்கலாம். இது போக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம அரிசி மாவு சேர்க்க போகிறோம். இதில் கார்ன்ஃப்ளவரும் மைதா மாவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லைங்க, அரிசி மாவு தான் சேர்க்க போகிறோம். நல்ல கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதாவது இந்த மசாலா எல்லாம் அந்த கார்னில் ஒட்டி பிடிக்கணும். கார்ன் வேக வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதனால் மசாலா ஈஸியாக பிடிச்சிக்கும். அப்படி உங்களுக்கு பிடிச்சிக்கல, இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் தேவைப்பட்டதுன்னா ஒரு டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் மட்டும் தண்ணி சேருங்க. நிறைய தண்ணி வேண்டாம். அந்த மசாலா ஒட்டுற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ கரம் மசாலா பவுடர் இல்லை சாட் மசாலா பிடிக்கிறவங்க அதை சேர்த்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே சேர்க்காம அந்த பேபிகார்ன் ஸ்மெல்லே ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. இதை ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. நல்ல மசாலா விரக்கிட்டு நம்ம உடனே ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ரிஃபைண்ட் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ குழந்தைங்க ஈவினிங் வர்ற நேரம் ஃப்ரை பண்ணி கொடுக்கணும். ஆனால் அந்த நேரம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்னா நீங்கள் ஈவினிங் அதுக்கு முன்னாலேயே நீங்கள் எல்லாமே வேக வச்சு மசாலாலாம் தடவி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு அவங்க வர்ற நேரம் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாங்க. இல்லை ஒரு 2 நாளைக்கு தேவையான அளவு நம்ம வந்து மசாலா தடவி வச்சுட்டு கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஏற்கனவே வேக வச்சுருந்தா கூட நம்ம உடனே எல்லாம் இது ஃப்ரை ஆகிடாதுங்க. அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிடம் ஃப்ரை பண்ணி எடுங்க. ஏன்னா பேபிகார்னோட இயல்பே அதில் உள்ள ஒரு ஈரத்தன்மை இருக்கும். கொஞ்சம் ஃப்ரை ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் இதே ராவாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணினீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டியது இருக்கும். மசாலாவும் உங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 2 நிமிடம் கிடக்கட்டும். 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் நல்லா ஃப்ரை ஆகிடும். இதில் எந்த விதமான கலர் பொடியோ எந்த விதமான கெமிக்கலோ நீங்கள் சேர்க்க வேண்டியதே இல்லைங்க. அரிசி மாவும் உங்களுக்கு தெரியும், அது நம்ம வந்து ஹெல்த்துக்கு நல்லது தான். அதனால் நீங்கள் தாராளமாக சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், பாக்கையிலேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் பொரிச்சு கொடுங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே போல் அடுத்த இடையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இதில் அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதனால உங்களுக்கு வந்து நீங்கள் மொத்தமாக போட்டு பொரிச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் வச்சுட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய
இப்போ நம்மளுடைய கிறிஸ்பி கோல்டன் பேபிகார்ன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.